ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது கோடெக்ஸில். ஸோ கோடெக்ஸை பொறுத்த வரைக்கும் guys, நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆமாம், இப்போ இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ பேச போகிறது கிடையாது. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் வந்து இந்த வீடியோ முடிக்க பார்க்குறேன். லைக் வந்து ஒரு 5 மினிட்ஸில் 4 மினிட்ஸில் முடிக்க பார்க்குறேன். ரொம்பவே சிம்பிளானது தான். எதனால் நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ணுறோம், ஸோ எதனால் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் கைஸ் ஒரு ட்ரேடிங்கோட பேஸ் பாயிண்ட்டே. ஓகேவா, நீங்கள் ஒரு கேண்டில் படிக்கிறதா இருக்கட்டும், ஸோ கேண்டில் படிக்கிறது, ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, ட்ரேடிங்க்கு சாஃப்ட்வேர்ஸு, ட்ரேடிங்க்கு பாட்டு, இது எல்லாமே வந்துட்டு இதுக்கு அடுத்து தான் வரும். ஸோ ஒரு இந்த அட்வான்ஸ் சிக்னல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து லைவ் ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஓகேவா கைஸ், ஸோ அதுவுமே சேம் இதே இதில் தான் ஒர்க் ஆகும். இங்கே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ஸோ மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணுறோம். இதே தான் வந்து சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கோடிங் பண்ணி வச்சுருப்பாங்க. சேம் இதே மெத்தட் தான். நீங்கள் வந்து ஏன் சாஃப்ட்வேர்ஸோ பாட்டை நம்பக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ் அவங்க வந்து மார்க்கெட்டை பொறுத்து வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் டேட்லேருந்து லைக் ஒரு 6 மந்த்ஸுக்கோ 3 மந்த்துக்கோ வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமும் நல்லா இருக்குமா, இதே மாதிரி ப்ரோ எனக்கு ஷோ ஷாட் கிடைக்குமா, நான் மார்க்கெட் என்றைக்குமே ப்ராஃபிட்டபுளாக இருப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதோட அல்காரிதமும் வந்து வீக் ஆகும், அதோட கோடிங்ஸும் வீக் ஆகும். ஸோ வந்து சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், பாட்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் 50-50 தான் கைஸ். ஓகேவா, பாட்ஸை வச்சும் நீங்கள் வந்து ட்ரேடிங் அனாலிசிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் வந்து பாட்ஸோட ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே அதுவே வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். பாட்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்கியான மேட்டர். இப்போயே சொல்கிறேன், பாட்ஸை யாரும் பையும் பண்ணாதீங்க, ட்ரஸ்ட்டும் பண்ணாதீங்க. ஸோ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் நியூஸஸ் பார்க்கணும், அந்த மார்க்கெட்டோட புல் பேக் ஜோன்ஸ் அண்ட் பவுன்ஸ் ஜோன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட் வால்டிலிட்டி செக் பண்ணணும். மார்க்கெட் வால்டிலாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன். லைக் இதுக்குள்ளே போய்க்கோங்க, இண்டிகேட்டர் சார்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நிமிஷம் கைஸ், வால்யூம் ஆசிலேட்டர். ஓகேவா, வால்யூம் ஆசிலேட்டர் பீரியட் வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து 100ல் வச்சுக்கோங்க. இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. வால்யூம் ஆசிலேட்டரில் போயிட்டு தாங்க மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கான்னு சொன்னால் கைண்ட் ஆஃப் லைக் வாலட்டைலாக தான் இருக்குது. ஸோ ப்ரோ இது எப்படி ப்ரோ நான் வாலட்டைல் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, வேற ஒரு அசெட் எடுக்கிறேன். நான் இப்போது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எடுக்கிறேன். இந்த மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இல்லை, நீங்கள் பார்க்கலாம் கைஸ். எல்லா கேண்டில்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து சேம் சைஸஸில் இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போதும் கேண்டில்ஸ் வந்து ப்ராப்பரான டெசிஷன் எடுத்துருக்கும் கைஸ். ஓகேவா, டவுன்ஃபால்னா டவுன்ஃபால், ஒரு புல் பேக், மறுபடியும் ஒரு டவுன்ஃபால், எல்லா கேண்டில்ஸும் ஃபுல் சைஸில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜோனில் பட்டு பவுன்ஸ் பேக் ஆகி ரிட்டன் வந்து ஒரு ஃபால் இருந்துருக்கு. இந்த மாதிரி கைஸ். ஓகேவா, இந்த மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கா, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து வாலட்டைல் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க மார்க்கெட்டில் பாருங்கள் கைஸ், ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் தான். அதாவது நான் இந்த இடத்த சொல்கிறேன், இந்த ஜோன்ஸ் ஆட்டோ ஸ்க்ரோல் ஆகுது. ஜிபிபி யூஎஸ்டி போகிறப்போ நீங்கள் பார்க்கலாம் கைஸ், மார்க்கெட் வந்து ஒரு டெசிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கும். லைக் வந்து ஒரு ஃபால்னா ஃபால், மார்க்கெட் வந்து ஈவன் ஜோனில் சைட்வேஸில் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போயிருக்கு. அகெயின் வந்து ஒரு புல்லிஷான மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டோஜிஸ், இதெல்லாம் தான் வந்து வாலட்டைலான ஜோன். நம்ம இந்த இடத்துல போய் என்றைக்குமே மாட்டிக்கவும் கூடாது. இதெல்லாம் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை ப்ராப்பராக பண்ணிங்கனாவே என்றைக்குமே நீங்கள் லாஸஸில் இருக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இஸ் த கீ கைஸ். ஓகேவா, மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ட்ரேடரை குறை சொல்கிறதா இருக்கட்டும், ப்ரோ ஒன்னால தான் ப்ரோ நான் லாஸ் பண்ணிட்டேன், நீ கொடுத்த சிக்னலில் தான் ப்ரோ லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எங்களுக்கும் அன்றைக்கி லாஸ் நடந்திருக்கும். எங்களுக்கு எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல்லேருந்து 10% லாஸ் ஆர் ப்ராஃபிட்டில் இருப்போம் நாங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட் தான் கைஸ். ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட், அந்த எமோஷனல் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே லாஸில் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் வந்துட்டு நான் வந்து $23,000 வச்சுருக்கலாம். நாளைக்கு வந்து நான் இதில் 10% லூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நான் அந்த 10% ப்ராஃபிட்டும் எடுத்துகிட்டு ப்ளஸ் நான் அதுக்கு முந்தின நான் லாஸ் ஆன ப்ராஃபிட்டும் நான் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் கைஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். என்றைக்குமே மார்க்கெட்டில் வின்னிங்ஸ் மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். ஸோ ப்ராஃபிட்ஸை வந்து அதிகமாகவும் லாஸஸை நம்ம கம்மியாகவும் இது பண்ணுறதா மார்க்கெட்டோட டெக்னிக்கலு. மார்க்கெட்டோட திறமை அங்கே தான். லாஸஸை நம்ம கம்மியாக வந்து பேர் பண்ண கற்றுக்கணும். அது வந்து எப்படி கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட் தான் கைஸ். ஓகேவா, ஸோ மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எல்லா ட்ரேட்லையும் நான் $1,000 தான் போடுவேன், எல்லா ட்ரேட்லையும் நான் வந்து $500 தான் போடுவேன், நான் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டேன், நான் ரெக்கவரி ட்ரேட்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்றைக்குமே லாஸஸ்லாம் இருப்பீங்க, என்றைக்குமே ப்ராஃபிட்டும் பார்க்க முடியாது. இதோட வந்து நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோ நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க, இவ்வளோதானா அப்படின்னு கேட்காதீங்க. சூன் வந்து நம்ம விஐபியில் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு 12 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போட்டு வீடியோ போடணும் அப்படின்னா உட்காந்து எடிட் பண்ணணும். எனக்கு வீடியோ வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். புதுசாக வந்திருக்க எல்லாத்துக்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நம்ம பப்ளிக் சேனலோட லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஃப்ரீயாகவே விஐபி சிக்னல்ஸாக இருக்கட்டும், அந்த மென்டர்ஷிப் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா, சிக்னலோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா 85 to 95% நல்லாவே ஸ்ட்ராங்காவே இருக்கும். வீக்லி வீக்லி வைஸ்ல நீங்க பார்த்தீங்கனாலும் சரி, மந்த்லி வைஸ்ல பார்த்தீங்கனாலும் சரி 95% வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் குடுத்துட்டு தான் இருக்கோம். பேலன்ஸ் 5% வந்து மேபி வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டினால இல்ல சடன் ட்ரெண்ட் சேஞ்சஸ்னால மேபி லாஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன் மோர் திங், நான் ஃபுல்லாவே ஷோ ஷார்ட்டா தான் குடுப்பேன். ப்ரோ நான் ஷோ ஷார்ட் நம்பி தான் வரேன் அப்படிங்கிற மாரி இருந்தா, அப்படி கிடையாது. நான் மார்ட்டிங்களோடையும் குடுப்பேன். ப்ராப்பர் மணி மேனேஜ்மென்ட், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ புதுசா ரீசென்ட்டா போட்ட வீடியோஸ்லாம் நம்மளோட ஷார்ட்ஸ்ல ஒண்ணு அப்லோட் பண்ணியிருப்போம். ஒருத்தர் நம்மளோட விஐபி மட்டுமே நம்பி லைக் வந்து ₹7,000 போட்டு இப்போ வந்துட்டு ₹1,40,000க்கு வந்து ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்காரு. அதையும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதே மாரி நெறைய பேர் நெறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நானும் சூன் வந்துட்டு எப்படி சொல்றேன் கைஸ், நெறைய பேத்துக்கு வந்து அது மோட்டிவேட் ஆகும். அண்ட் எனக்கும் ஒரு கன்டென்ட் கிடைச்ச மாரி ஆச்சு. லவ் யூ ஆல், தேங்க் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.